நீட்ல இருக்கிற முறைகளை பாருங்க. நான் 12ஆம் வகுப்புல +2ங்கிற 12ஆம் வகுப்புல 1200க்கு 1199 வாங்கிட்டேன். ஆனா நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன். நீட் எழுதுறோம், அதுல நான் தோற்றுவேன். ஒருத்தன் 750 800 மதிப்பெண் வாங்கியிருக்கான் +2ல, அந்த 12ஆம் வகுப்புல. அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான். அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான். அப்ப நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமன்னா இந்த +1 +2 அதை தூக்கிருங்கன்ற, நேரடியா நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்ற. எதுக்கு போய் நீங்க இந்த கல்வியும் தேவையில்லாம இருது, 2 வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க, அதை எடுத்துருங்கன்ற. இந்த நீட் சிலபஸ் ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி இதில் வச்சிரு, பாடமுறையை வச்சிருன்ற. ஏதாவது ஒன்று உருப்படியா இருக்கா? நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன், எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? பழைய மருத்துவர்கள் தான், பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான். இந்த நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன், இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல, அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல, அதே பாடம் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடமுறை, அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன்? இதெல்லாம் உனக்கா நகைச்சுவை இல்லையா?